Hi guys, இன்னைக்கு வீடியோல கிச்சன் எசென்ஷியல்ஸ் ஃப்ரம் மீஷோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பிரெட் ஸ்டோரேஜ் பாக்ஸ். பிரெட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பாக்டான பிளேஸ். ஆனா அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வாட்டர் ஜக் தான். குவாலிட்டி ஆஃப் தி பிளாஸ்டிக் இஸ் ஆல்சோ குட். டைனிங் டேபிள்ல வைக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோகனட் கிரேட்டர். டேபிளில் சைடாக வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பொருள் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் சைடில் இருக்கிற இந்த சோப் டிஷ் வாஷர்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான பெஸ்ட்டான ஐட்டம் தான் அது. இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் 5 ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட். குவாலிட்டி ஆஃப் த ஸ்டீல் இஸ் ஸோ குட். நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் செட் ஆஃப் 12 வுடன் ஸ்பூன்ஸ். இந்த மசாலா போடுறதுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டைனிங் டேபிளில் கூட வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஹார்ட் ஷேப் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மல்டி யூஸ் கிரேட்டர். இது பீல் மட்டும் இல்லை, கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு இட்ஸ் ரியலி வர்த் த மணி. அடுத்தது இந்த ஸ்டீல் காம்போ செட் தான். இது வந்து ஸ்டாக் டாட் பீஸ். மோஸ்ட்லி விஷ்லிஸ்ட்டில் தான் போட்டு வச்சுக்கணும். ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிரர் ட்ரே. காஸ்மெட்டிக்ஸ் இல்லாட்டி நல்லா கெஸ்ட் எல்லாம் வரும்போது ஸ்டைலிஷாக கொடுக்கணும். அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஃப் யூ வந்த லிங்க் கமெண்ட் ஆன் ஃபார் த லிங்க்.